பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோ. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திரு மூலனருள் மெவுநாள் என்னாளோ. திருச்சிற்றம்பலம். அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமலவிநாயகர் சத்சங்கமும் புரசை திருநெறி கழகமும் இணைந்து மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற திருமந்திர வேள்வியில் நாம் 3ஆம் தந்திரத்திலே தொடர்ந்து காயசித்தி உபாயம் என்கிற பகுதியில் சில பாடல்களை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. சென்ற முறையும் நாம் இந்த தலைப்பிலே சில பாடல்களை சிந்தித்தோம். இறைவன் தந்த சாதனங்களிலேயே மிகச்சிறந்த சாதனமாக கருதப்படுகிற இந்த உடம்பை நாம் பெருமானுடைய பெருங்கருணையை பெறுவதற்கும் அன்பை பெறுவதற்கும் உரிய முறையிலே அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற நாயனாருடைய விளக்கத்தை நாம் சிந்தித்தோம். உடம்பினை நாம் பெரிதாக போற்றி அதற்காக சிரத்தைகள் மிகவும் எடுத்துக்கொண்டு இந்த உடம்பினாலே அடைகின்ற இன்பங்களை பெரிதாக கருதி அவற்றை அடைவதற்காக அந்த இன்பங்களை துய்ப்பதற்காக இந்த உடம்பை விரும்புகின்ற நிலை ஒன்று. இந்த உடம்பு மிகவும் தூய்மைக்கேடு உடையது. இது ஆன்மாவிற்கு கிடைத்தது தண்டனை போல. எனவே இந்த உடம்பை வெறுக்க வேண்டும் என்று சொல்லி வெறுக்கின்ற பாங்கு ஒரு பக்கம். இப்படி உடம்பை விரும்புகின்றவர்களும் வெறுக்கின்றவர்களும் என்று இரு சாராரும் இந்த உடம்பை ஒரு சாதனமாக கருதுகிற பொழுது இதை ஒதுக்குவதும் விரும்புவதுமாக செயல்பட்டு வருகிறார்கள். ஆனால் திருமந்திரத்திலே திருமூலர் சொல்லுகிற ஒரு செய்தி, இந்த உலகத்தில் நாம் சிவானந்தம் பெற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு வர வேண்டுவது விருப்பு வெறுப்பற்ற நிலைதான். அப்படி விருப்பு வெறுப்பற்ற நிலை வர வேண்டும் என்றால் முதலாக நாம் பெற்றிருக்கிற இந்த உடம்பை விரும்புவதும் வெறுப்பதுமாக இருக்கக்கூடிய இந்த 2 நிலைகளிலிருந்தும் நாம் விடுபட வேண்டும் என்று சொல்லுகிறார். இது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு சாதனம் என்றுதான் கருத வேண்டுமே தவிர இதை விரும்புவதும் வெறுப்பதும் தனிப்பட்ட முறையிலே நாம் கொள்ளக்கூடாது என்பதைத்தான் சென்ற முறை இந்த பாடல்களிலே சொல்லியிருந்தார். அதனால தான் சொன்னார், உடம்பை முன்னம் இழுக்கண்டிருந்தேன் உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன் என்று சென்ற முறை சொன்னார். உடம்பினை முன்னம் இழுக்கண்டிருந்தேன் என்று சொல்லுவதிலிருந்தே உடம்பு என்பது வெறுக்கப்பட வேண்டிய ஒன்று, ஒதுக்கப்பட வேண்டிய ஒன்று என்று கருதி கொண்டிருக்கின்ற அந்த செய்தியை தவறு என்று சொல்லுகிறார். ரொம்பவும் வெறுக்கவும் கூடாது, ரொம்ப விரும்பவும் கூடாது. எதையுமே, உடம்புன்னு இல்லை, எதையுமே இந்த உலகத்தில் ஒன்றை மிக அதிகமாக விரும்புவதும் ஒன்றை மிக அதிகமாக வெறுப்பதும் நாம் கூடாது என்பதுதான் நம்முடைய ஞானிகள் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு செய்தி. இது எப்படின்னு கேட்டால், இந்த விருப்பு வெறுப்பு எப்படி செயல்படுகின்றன என்று சொன்னால், ஒன்றை கண்டு நாம் வெறுக்கிற பொழுது அந்த வெறுப்பு என்பது அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக ஆகிறது. ஒன்றை நாம் விரும்புகிற பொழுது நாம் விரும்புகிற சக்தி ரிப்பல்லிங் ஃபோர்ஸாக ஆகிறது. எதை மிக பெரிதாக விரும்பி கொண்டிருக்கிறோமோ அந்த விரும்புகிற சக்தி ரிப்பல்லிங் ஃபோர்ஸாக இருந்து கொண்டு விரும்பப்படுகிற பொருளை தள்ளிக்கொண்டே போகும். எதை மிக வெறுக்கிறோமோ, ரொம்ப வெறுக்கிற ஒரு பொருளை நாம் விரும்புகிற சக்தி, அந்த வெறுக்கிற சக்தி இருக்குல்லவா, அதை எடுத்துக்கொண்டு வந்து நம்மளோட சேர்த்தோம். விரும்புவது ரிப்பல் பண்ணும், வெறுப்பது அட்ராக்ட் பண்ணும். இதுக்கு அந்த சக்தி உண்டு. ஒரு பொருளை ஒன்றை நான் வெறுத்து ஒதுக்குவேன் என்று சொன்னால் அதுதான் எனக்கு திரும்ப திரும்ப வந்து சேரும். அது எப்படின்னா கரப்பாம்பூச்சி மாதிரி.
கர்ப்பாம்பூச்சியை நீங்கள் உதைச்சிங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் எந்த பக்கம் உதைச்சிங்களோ அந்த பக்கம் தான் அது வரும், வேற வேகமாக வரும். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய நிழல், நீங்கள் நிழலை துரத்தி கொண்டே போனால் அது நம்ம விட்டு விலகி கொண்டே போகும். நீங்கள் நிழலை விட்டு விலகி நீங்கள் பாட்டு போனீங்கன்னா நிழல் உங்கள் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கும். இவை பல்வேறு விதமாக நமக்கு காட்டுகிற செய்திகள். நான் போன தடவை கூட சொன்னேன்னு நினைக்கிறேன். ஒரு நண்பரோட ஒருத்தர் போயிட்டு இருக்கும் பொழுது ஒருவரை சந்திப்பதற்காக இருவரும் போனோம். போகிற பொழுது அந்த ஒரு என்ன புத்தூர் கட்டு அந்த ஒரு வைத்தியசாலை பக்கத்தில் அதை தாண்டி போனோம். அப்போ சொன்னார், எப்பா எனக்கு இந்த புத்தூர் கட்டை பார்த்தாலே வைத்த கதிகலங்கும். எனக்கு இந்த ஆஸ்பத்திரி, அதுவும் பொதுவாக இந்த எலும்பு முறிவு ஆஸ்பத்திரி இருக்கேன், இதை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயங்க, வெறுப்பு அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், அப்படிலாம் வெறுக்காதீங்க, எதையும் வெறுக்கக்கூடாது அப்படின்னேன். இல்லைங்க, நான் இட் இஸ் த லீஸ்ட் பிளேஸ் தட் ஐ வாண்ட் டு கம் அப்படின்னு சொன்னார். ஒரு வாரம் இருக்கும், நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரே வாரம் தான். எனக்கு டெலிஃபோனில் அழைப்பு வந்தது, இந்த மாதிரி சோவுக்கு ஸ்கிட் ஆகி கீழே விழுந்து காலில் எலும்பு முடிஞ்சிருக்கு, ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்குறாங்க. நான் போய் அங்கே அவரை பார்த்தேன், ஆனால் அவருக்கு நினைவுபடுத்தலை அதை. ஐ டோன்ட் வாண்ட், அதுக்கு அவரை சொன்னியா வந்து சேர்த்துட்டேன்னு சொல்ல முடியுமா, அதை சொல்லலை. பட் நினைந்து கொண்டேன், எதை நாம் ரொம்ப வெறுத்து தள்ளுகிறோமோ அது நம்மை நோக்கி வர ஆரம்பிக்கும். திஸ் இஸ் அன் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அதனால தான் இந்த ரெண்டு ஃபோர்ஸ் தான், அது ரெண்டுமே நம்முடைய விருப்பமும் வெறுப்பும் இரண்டு சக்திகள், சக்தியினுடைய இரண்டு பகுதிகள். ஒரு மேக்னெட்டுடைய நார்த் சவுத்து போல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று ஆப்போசிட் போல்ஸ் ரெண்டும், இந்த வெறுப்பும் விருப்பம். ஆனாலும் அவை என்ன செய்யும், அந்த சக்திகள் தான் அவையும். அவை எதை வெறுக்கிறோமோ அதை பிடிச்சி இழுக்கும், எதை விரும்புகிறோமோ அதை பிடிச்சி தள்ளும். இப்படித்தான் உலக இயற்கையை அமைந்து இருக்கிறது. அதனால தான் சொல்லுகிறோம், நாம துன்பம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு விருப்பும் வெறுப்பும் ரெண்டு நியூட்ரலாக இருக்கணும். விருப்பும் வெறுப்பும் இல்லாமல் நாம் நடுவுநிலைமையாக இருக்க கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அதைத்தான் சைவம் கற்றுக் கொடுக்குது. விருப்பமும் வெறுப்பும் இல்லாமல் பேலன்ஸ்டாக இரு, எதையும் அதிகம் விரும்பாத, எதையும் அதிகம் வெறுக்காத. அதனால இட் டசன்ட் மீன் தட் யூ ஷுட் நாட் டூ யுவர் டியூட்டி, அதெல்லாம் தப்பு. கடமையை செய்யணும், அதில் எந்த விதமான கோளாறும் கிடையாது. ஆனால் ஒன்றை அதிகமாக விரும்புவதும் ஒன்றை அதிகமாக வெறுப்பதும் நமக்கு நாளாவட்டத்தில் துன்பங்களை பெருக்கி கொண்டே தான் போகும். எனவே தான் அதனால தான் இதுக்கு பேரே இந்த விருப்பும் வெறுப்பும் இல்லாத ஒரு ஞானத்துக்கு அது ஒரு ஞானம்னே சொன்னாங்க. விருப்பம் இல்லாமல் வெறுப்பும் இல்லாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு ஞானம். அந்த ஞானத்துக்கு அவிரோத ஞானம்னே பேர். இந்த ஞானம் வரணும்னா அது ரொம்ப கடினம். ஒன்றை வெறுப்பதோ ஒன்றை விரும்புவதோ இல்லாத ஒரு நிலை அப்படி வந்து விடுமே. ஆனால் அங்கே தான் ஆகாமியம் அடிபட்டு போகுது. ஆகாமியம் என்கிற ஏறுவினை என்று சொல்லுகிற ஏறுவினை நின்று போவதற்குரிய இடமே அதுதான். அந்த இடம் நின்று போச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக குரு வந்துடுவார். எப்போ விருப்பு வெறுப்பு இல்லாத இருவினை ஒப்பாக சமமாக உங்களுக்கு வருகிறதோ அப்போ மலபரிபாகம் செய்கிறதுக்கு கண்ம மலத்தை நீக்குவதற்காக குரு வருகிறார். இதுதான் நம்ம சைவ சமயம் சொல்லுகிற ப்ராசஸ். சொல்லுகிற அந்த ப்ராசஸ் இப்படி தான் சொல்லுது. ஆகவே நாம் இந்த உடம்பை விருப்பமும் இல்லாமல் வெறுப்பும் இல்லாமல் இந்த உடம்பை ஒரு சாதனமாக நாம் கொண்டிருக்கிறோம். இதை கொண்டுதான் நாம் இறைவனை அடைய வேண்டும் என்ற அந்த பாங்கிலே இதை போற்றுதல் வேண்டும். ஆனால் இதனால் தான் இந்த உலக இன்பங்களை எல்லாம் பெற முடியும் என்பதற்காக இதை பயன்படுத்துதல் என்பதுதான் ஆபத்தில் கொண்டு வந்து முடிகிறது. அதனால சொன்னார், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன். இந்த உருப்பொருளை கண்டதுனாலே இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற உருபொருளை காண வேண்டும் என்றால் இந்த உடம்பைத்தான் நான் பாதுகாக்க வேண்டும். உடம்பினுக்குள் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே என்று சொல்லுகிறார். அது முதப்பாட்டில் சொல்லுவது உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன், ஏன்னா உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே வளர்த்தேன் என்று சொல்லுகிறார். இங்கே சொல்லுகிற பொழுது
உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே, யான் இருந்து ஓம்புகின்றேன், உடம்பை நான் இருந்து ஓம்புகின்றேன் என்று சொன்னால் உள்ளே இருந்து இந்த உடம்பிற்குள்ளே நான் இருந்து இதை பாதுகாவல் செய்கின்றேன். ஓம்புதல் என்று சொன்னால் பாதுகாத்தல் அர்த்தம். இந்த உடம்பை பாதுகாத்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு அதுதான் டியூட்டி. இந்த உடம்பை பாதுகாப்பது இந்த உடம்பினாலே இன்பம் பெறலாம் என்பதல்ல, இந்த உடம்பினால் மட்டும்தான் சிவத்தை அறிய முடியும், சிவானந்தம் பெற முடியும். அதனால்தான் தொடர்ந்து சொல்லுகிறார். அந்த உபாயத்திலே முதல் உபாயமாக பிராணாயாமத்தை சொன்னார். தொடர்ந்து சொல்லுகிறார் 3 மடக்குடை பாம்பு 2 எட்டுல ஏன்ற இயந்திரம் 12 அங்குலம் 4 இம்மூட்டை 2 கட்டி இட்டு ஊன்றி இருப்பில் உடம்பு அழியாமே என்று சொல்லுகிறார். உடம்பு அழியாமல் இருக்க வேண்டும்னா முதல்ல ஒரு உபாயம் சொன்னார். காயசித்தி உபாயங்கிறது அதுதானே, உடம்பை பத்திரமா பார்த்துக்கிறது. உடம்பை பத்திரமா பார்த்துக்கிறது அப்படின்னு சொன்னால் அது அது என்னென்ன தேவையோ அதை செய்வது. சித்தினா நிலை பெறுதல்னு அர்த்தம். காய சித்தி என்று சொன்னால் உடம்பை நிலை பெறுவதற்காக செய்ய வேண்டிய உபாயங்கள். அதில் முதல்ல மூச்சு காற்றை பயன்படுத்தி கொண்டு பண்படுத்தி கொண்டு பிராணாயாமம் செய்தல் என்பதை முதல் உபாயமாக சொன்னார். 2வது உபாயம் சொல்லுகிற பொழுது 3 மடக்குடை பாம்பு 2 எட்டுல, அது ஒரு ஓமை போல அதை சொல்லுகிறார். நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு பாம்பு இருக்குப்பா, அது 3 மடக்கு இருக்குது, அதுக்கு 3 தடவை காயில் ஆயிருக்கு, சுற்றி இருக்கு. அந்த பாம்பு ஒரு பூட்டையில் வச்சு அது சரி பண்ணணும். அந்த பூட்டை எதுன்னு சொன்னால் 16 அங்குலம் கயிறு இருக்கிற பூட்டை. பாம்பு வேறு பக்கமாக தப்பிச்சு போகாமல் இருக்கிறதுக்கு அதில் ஒரு 2 மூட்டை இருக்குது. அந்த 2 பூட்டை 12 அங்குலம் அதை நல்லா கட்டி விட்டுறணும். 4 இம்மூட்டை 2 கட்டி இட்டு ஊன்றி இருப்பில், ஊன்றி இருப்பில் உடம்பு அழியாமே என்று சொல்லுகிறார். அப்ப இந்த பாம்புன்னு எதை குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் உடம்பிலே இருக்கக்கூடிய ஆற்றலாக இருக்கக்கூடிய அருள் சக்தியாக இருக்கக்கூடிய சக்தியினுடைய வெளிப்பாடாக இருக்கக்கூடிய அந்த அந்த பாம்பு 3 மடக்குடை பாம்பு. அது 16 அங்குலம் உள்ள ஒரு கயிற்றிலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பூட்டை, பூட்டைன்னா பாம்பு வச்சிருக்கிற கூட, அதில் பத்திரமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அது தப்பித்து வெளியே செல்லாமல் இருப்பதற்கு 2 கயிறுகள் 12 அங்குலம் அதை மடக்கி கட்டி வச்சிடணும். கட்டி வைத்தால் இந்த உடம்பு அழியாமல் இருக்கும் என்று ஒரு பூடகமாக ஒன்று சொல்லுகிறார். இந்த பாம்பு என்று சொல்லுவது நமக்கு நல்லா தெளிவாக தெரிகிறது. அது குண்டலினி, உடம்பினுடைய ஆதார சக்தியாக இருப்பது குண்டலினி சக்தி. அது 16 அங்குல என்று சொல்லுவது பிராணனை 16 அங்குல மாத்திரையிலே பிடித்து வைத்திருக்கிற பிராணன். ஏன்ற இயந்திரம்னு சொன்னார் பாருங்க. இயந்திரங்கிறது சுழுமுனா நாடி. மீதி இருக்கிற 2 மூட்டையை கட்டணும்னாரு பாருங்க. அது இயற்கையாக இருக்கக்கூடிய இடா நாடி, பிங்களா நாடி அல்லது வள நாடி. நமக்கு வழக்கமாக அந்த பக்கம் தான் போயிட்டு வந்துட்டு இருக்கு. 12 அங்குலத்துக்கு போயிட்டு வெளியேறி கொண்டு இருக்கக்கூடிய இந்த 12 அங்குலமாக வெளியேறி கொண்டிருக்கக்கூடிய காற்றை இந்த மூட்டையை கட்டி வச்சு வெளியேற விடாமல் தடுத்தால் இந்த கும்பித்த வாயுவானது பிராணனானது உடம்பிற்குள்ளே எங்கும் பரவுவது போல அது பரவுவதற்கு வாய்ப்பு இல்லாததுனால சுழுமுனா நாடி என்று சொல்லக்கூடிய அதிலே இந்த மிக அழுத்தமாக குண்டலினியை அழுத்த அது அப்படியே அந்த நாடி வழியாக மேலே ஏறுகிறது. குண்டலினி மேலே ஏறுகிற பொழுது உடம்பு முழுவதும் சக்தி பெற்று இந்த உடம்பானது நீண்ட காலம் அழியாமல் இருக்கிறது என்கிற ஒரு உபாயத்தை சொல்லுகிறார்.
அப்ப இந்த பிராணன் என்று சொல்லக்கூடிய ஒன்று, அதை அவர் ஓமிக்கிற பொழுது பாம்பாக, அது கயிறாக உபயோகிக்கிறார். கயிறு 16 அங்குல கயிறு. 16 அங்குலன்னு சொல்றது 16 மாத்திரை கால அளவு. மூச்சை ரொம்ப நாளை பிடிச்சி நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஒரு 16 மாத்திரை மேலே பிடிச்சி நிறுத்து. 12 மாத்திரை வெளியில் போயிட்டு இருக்காது. ஆனால் அதை 16 மாத்திரையாக உள்ளே நிறுத்துகிற பொழுது காற்றின் அழுத்தம் அதிகமாக கீழே இருக்கக்கூடிய குண்டலினி சக்தி அந்த சின்ன டியூபாக இருக்கக்கூடிய டியூப்னு வச்சுங்களேன், அந்த சுழுமுனா நாடியின் வழியாக அது மேலே ஏறி அது வேகமாக ஏறுகிற பொழுது 6 சக்கரங்களையும் அது சுழற்றும். வேகமாக போகிற பொழுது அது சுழற்றும். எப்போவுமே தண்ணி வேகமாக மேலே ஏறுகிற பொழுது அது அங்கே வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய சக்கரமானது அது சுழறுவது போல ஆதார சக்கரங்கள் சுழல்ந்து, ஆதார சக்கரங்கள் சுழல்வதனாலே சூக்கும உடம்பு தூய்மை பெறுகிறது. யோகத்திலே என்ன சொல்லப்பெறுகிறது என்று சொன்னால், இந்த தூல உடம்பு என்று சொல்லுவது புறக்கருவிகளை கொண்டதாக இருக்கிறது. இதற்கு உள்ளே சூக்குமமாக ஒரு உடம்பு இருக்கிறது. அந்த உடம்பிலே தான் நம்முடைய 5 விதமான புலன்களும் இருக்கிறது. சுவைத்தல், கேட்டல், பார்த்தல் என்று சொல்லக்கூடிய இந்த சக்திகள் எல்லாம் பொருந்தி இருப்பது உள்ளே இருக்கக்கூடிய அந்த இடம். இவற்றினுடைய விளைவுகளை எல்லாம் சேகரித்து வைக்கிற சித்தம் அதற்கு அடுத்த உடம்புல இருக்கிறது. இப்படி எல்லாவற்றையும் ஒரு சேர வைக்காமல் படிநிலையிலேயே வைத்துட்டு போயிருக்கிறார். ஒரு செக்ஷன், 2வது செக்ஷன், 3வது செக்ஷன் அப்படி வச்சுட்டு போயிருக்கிறார். ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொன்றை வைப்பது போல அது ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு கருவிகரணங்களை வைத்துவிட்டு இந்த உடம்பு முழுவதையும் 5 உடம்புகளால் அல்லது 5 பகுதிகளாக பிரித்திருக்கிறார். அவ்வளோதான். தத்துவங்களை 5 பகுதிகளாக பிரித்திருக்கிறார். கொடுத்திருக்கிற கருவிகரணங்களெல்லாம் 5 கருவிகளாக பிரித்திருக்கிறார். இந்த 5ம் எப்படி அமைந்திருக்கிறதுனா, ஒரு மிஷினில் எப்படி பார்ட்ஸ் போடுவாங்களோ அது போல. வெளியில தான் கார் தெரியுது, உள்ளுக்குள்ள இன்ஜின் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல. அப்படியே திறந்து இன்ஜினை காட்டினா கூட இன்ஜின்னு பார்த்ததுக்கு அப்புறம் அதுக்குள்ள என்ன பிஸ்டன்லாம் எப்படி இருக்கு, சிலிண்டர் எப்படி இருக்கு அது தெரியல. அது அதுக்குள்ள இருக்குது. அப்புறம் சிலிண்டருக்குள்ள பிஸ்டனுக்குள்ள போனோம்னா பிஸ்டன் ராட் எப்படி இருக்குது, பிஸ்டன்ல போட்டுருக்கிற வாஷர் எப்படி இருக்கு, இது அதுக்குள்ள இருக்கிற டீட்டெயில். கார்னா எல்லாம் வெளியில இருக்கிற கம்பஸ்டன் இது எல்லாம் வெளியிலேயே தொங்கிட்டு இருக்குமா? இல்லை. வெளியில தெரிகிறது, தூலமாக தெரிவது கொஞ்சம், சூட்சமாக தெரிவது கொஞ்சம், அதிசூட்சமாக தெரிவது கொஞ்சம்னு அதுலேயே செக்ஷன் செக்ஷனா உள்ள போற மாதிரி உடம்புலையும் அப்படித்தான். வெளியில கொஞ்சம் தெரியுது, எல்லாமே வெளியில தெரியுது மட்டும் கருவிகள் அல்ல, வெளியில தெரியாமல் இருக்கிறதும் கருவிகள் இருக்கு. வெளியில இருக்கிற கருவிகள், கீழே இருக்கிற வீல் சுத்தலைன்னா அதுக்கு எத்தனையோ காரணம் உள்ளுக்குள்ள இருக்கிறது காரணம் இருக்கலாம். சூட்சுமத்தில் ஏதாவது காரணம் இருக்கும், அதுக்கு பார்க்கணும். அதுபோல் வெளியில் இருக்க நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, கண்ணில் ப்ராப்ளம், காதில் ப்ராப்ளம், நாக்கில் ப்ராப்ளம், உள்ளுக்குள்ளே ஏதோ இப்போ இவ்வளோ நாள் கண்டுபிடிச்சி டிஎன்ஏ அட்ஜஸ்ட் பண்ணி எல்லா அதையும் சரி பண்ணலாங்கிறோம். நிறைய என்னென்ன ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எதுக்கு சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், நம்முடைய திருமூலர் மிக மிக தொன்மையான அந்த நிலையிலேயே இந்த உடம்பை பல பல பகுதிகளாக பிரித்து, பல பகுதிகளிலே ஒவ்வொரு பகுதியிலேயும் இப்போ நாம் என்ன செய்கிறோம், காரு நம்மகிட்ட கொடுத்தாச்சு, நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், தினம் கார் வாஷ் பண்ணிடுறோம். பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி காரை வாஷ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அதுக்கு என்னவோ அந்த பிளாஸ்டிக் எல்லாம் துடைக்கிறதுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் ஒன்று வருது, அதை ஸ்ப்ரே பண்ணுறோம். ஆமாம், அதை ஸ்ப்ரே பண்ணி கண்ணாடியெல்லாம் துடைக்கிறோம், அந்த மெட்டல் பார்ட்ஸ் எல்லாம் துடைக்கிறோம், எல்லாம் பார்த்தா பளிச்சுன்னு இருக்கு. அப்புறம் காரை உள்ளுக்குள்ளே திறந்து அந்த டஸ்டெல்லாம் ரிமூவ் பண்ணுறோம், மேட்டெல்லாம் தட்டி போடுறோம், சீட்டெல்லாம் தட்டி போடுறோம், கண்ணாடி உள்ளே துடைக்கிறோம், எல்லாம் பளிச்சுன்னு இருக்கு. இதை மட்டும் தினம் செய்கிறோம். போதுமா இந்த காருக்கு? காருக்கு சர்வீசிங்னு என்ன ஒன்று இருக்குது உள்ளுக்குள்ள. நாம் இந்த உடம்பு என்ன பண்ணுறோம்னா, வெளியில் பவுடர் அடிச்சுக்கிறோம், சோப் போட்டுக்கிறோம், எல்லா விதமான நீர் அது கார் வாஷ் பண்ணுற மாதிரியே பாடி வாஷும் பண்ணிடுறோம், பாடி ஸ்ப்ரே கூட பண்ணிக்கிறோம், எல்லாம் ஓகே. பட் மிஷினை உள்ளுக்குள்ளே இருக்கிற மிஷினை சர்வீஸ் பண்ணுறோமா? அந்த மிஷினை சர்வீஸ் பண்ணுறோமா? சரி பண்ணுறோமா? வெளியில் எதாவது ரிப்பேர் வந்தால் உடனே அட்டன் பண்ணிடுறோம்.
எங்கேயாவது மட்காட் ஃப்ளாப்பு பிச்சு விழுந்துருச்சுன்னா புதுசாக ஃப்ளாப் வாங்கி மாட்டிடுறோம். கண்ணாடி கிராக் விழுந்துருச்சுன்னா வேற கண்ணாடி மாற்றிடுறோம். மிரர் ரிவர் வியூ மிரர் விழுந்துருச்சுன்னா வேற மிரர், எல்லாம் வெளியில் எல்லாத்தையும் சூப்பர்ஃபிஷியலாக அத்தனையும் சரி செஞ்சிடறோம். ஆனால் உள்ள நாம கவனிக்கலைன்னா இந்த கார் ஓடுமா? அதுபோலத்தான் உள்ள இந்த உள்ளுக்குள்ள இந்த எண்ணங்கள் என்கிற ஒன்று இருக்குல்லவா, இந்த எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் தான் இந்த மொத்த உடம்பையும் ஓட்டி கொண்டு இருக்கக்கூடிய இயக்கி கொண்டு இருக்கக்கூடியவை. அந்த எண்ணங்களை தூய்மைப்படுத்தணும். அதுக்கு மனம் என்று சொல்லக்கூடிய இந்த கருவி சரியா இருந்தா தான் முடியும். இந்த மனங்கிற கருவி சரியா இருக்கணும்னு சொன்னா கொஞ்சம் இன்னர் ட்ரீட்மெண்ட்டும் தேவை. இப்போ நாம் சூப்பர்ஃபிஷியலாக ட்ரீட்மெண்ட் போதும் போதும்னு நினச்சிட்டு இருக்கிறோம். இன்னர் ட்ரீட்மெண்ட்டும் தேவை. இந்த இன்னர் ட்ரீட்மெண்ட் தான் யோகங்கிறது, வேற ஒன்றும் கிடையாது. யோகம்னு பேர் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை விட அதிகமான என்னன்னு சொன்னால், இந்த யோகம் எப்போ வருகிறது என்று சொன்னால், அதிகமாக திருமுறை பாடல்கள் திருமுறைகளை இவற்றை செலுத்தி அன்பு செலுத்தி கொண்டே ஆர்வத்தை அங்கு அதிகமாக செலுத்துகிற பொழுது அது அந்த மனமானது தூய்மைப்பட்டு கொண்டே போகிறது. அப்படிதான் அதான் ரூட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம பெரியவங்க. இப்போ நீ தனியாக யோகம்னு போயெல்லாம் உட்காந்து கஷ்டப்படாத, இப்படி வா என்று தான் சொல்லியிருக்கிறார். இங்கேயும் சொல்லுகிறார், இந்த சுழுமுனா நாடி நம்முடைய உடம்பிற்குள்ளே இருக்கக்கூடிய இந்த அரிய பெரிய சக்தியாக இருக்கக்கூடிய குண்டலினி என்று சொல்லக்கூடிய சக்தி எல்லாருக்கும் இருக்கு. இந்த சக்தி, இந்த சக்தியினுடைய ஆற்றல் வெளிப்பாடு தான் இந்த உடம்பு முழுவதும் இயக்கத்திற்கு காரணமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த சக்தியை உடம்பு அழியாமல் பயன்படுத்தி கொள்ளுகிற முறையில் இந்த சக்தியை பயன்படுத்தினால் புறத்தே இருந்து நமக்கு சக்தி தேவைப்படுவதில்லை அப்படின்னு ஒரு தத்துவம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. உள்ளேயே செல்ஃப் சஸ்டைனிங், நம்ம காலில் நாமளே நீக்கிற மாதிரி இறைவன் கொடுத்துருக்கிறான். அந்த எனர்ஜி சோர்ஸை டேப் பண்ணிட்டோம்னு சொன்னால் நாம் வெளியிலேருந்து புறத்தே இருந்து நமக்கு எந்த விதமான எனர்ஜி சோர்ஸும் தேவையில்லை என்று தான் அதை அந்த ஆழத்தை யோகியர் எத்தனையோ வருஷம் காடுகளில் இருக்கிறார்கள், வனத்தில் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் அதை உணர்ந்து அதை கடைப்பிடிக்கின்ற பயிற்சியினாலே அவர்கள் பசி இல்லாமல் தாகம் இல்லாமல் எத்தனையோ காலமெல்லாம் இருந்திருக்கிறார்கள். ஆக இந்த உடம்பிலே யோகத்தை பற்றி சொல்ல வருகிற பொழுது இந்த குண்டலினி என்று சொல்லக்கூடிய இந்த சக்தியை பிராணாயாமம் செய்து முதல் உபாயத்திலே காற்றை கையிலே பிடித்து அந்த காற்றை அடக்க தெரிந்த ஒரு வித்தையை செய்து கொண்டு பிறகு மாபெரும் சக்தியாக நம் உடம்பில் இருக்கக்கூடிய சக்தியை உடம்பு முழுவதும் பரவச் செய்து என்ன நிகழ்கிறது என்று சொன்னால், இதனால பிராணாயாமம் என்று சொல்லுவதிலும் குண்டலினி சக்தி யோகம் என்று சொல்லுவதிலும் இரண்டிலும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்னன்னா, பிராணனை நாம ரொம்ப உடம்புல அதை எவ்வளவுக்கு எவ்வளவு சீராகவும் முறையாகவும் எல்லா நரம்புகளிலும் பாயும்படியாக பிராணனை நம்முடைய உடம்பிலே நிறைத்தோம் என்று சொன்னால் ஜடசக்தியாக நம்ம உடம்பிற்கு ஜடசக்தி கிடைக்கிறது. அதையே குண்டலினியை யோகத்தில் செய்து அதை மேலே ஏற்றுகிற பொழுது யோகத்தினாலே விளைவது என்னன்னா அறிவாற்றல் அதிகமாக கிடைக்கிறது. இல்லைங்களா? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஒரு ட்ரெயின் வேகமாக ஸ்டேஷன் விட்டு கிளம்பிருச்சு. ஒருத்தன் என்ன பண்ணால் ட்ரெயினில் ஏறணும் வேண்டிட்டு வேக வேகமாக ஒடியாந்தான். ட்ரெயினும் வேகமாக போயிருக்கு, ஏற முடியல, பிடிக்க முடியல அவர்கள். அங்கே ஒரு சிங்கு நின்றுட்டு இருந்தார், இந்த வாசலில் நின்றுட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணார், சர்தார்ஜி டக்குன்னு கையை பிடிச்சி அப்படி ஒரு ஹீல் பிழுத்தார். அவர் டக்குன்னு உள்ளே வந்துட்டான். உள்ளே வந்தோன்னா அவர் சொன்னார், கொஞ்சம் கோதுமையும் சாப்பிட்ணும், அப்போ தான் உடம்பு வலிமையாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஏற்றி விட்டான், சரி தேங்க்ஸ் சொன்னாங்க, முடிஞ்சு போச்சு. இந்த கமெண்ட்டு வேணுமா அப்படின்ட்டு போய் உட்கார்ந்தாங்க. சிங்கம் உட்கார்ந்தார். கொஞ்ச நேரத்தில் என்னாச்சு, இந்த அந்த அங்கே ஒரு சின்ன குழந்தை இருந்தது, அது விளையாடிக்கிட்டே இருந்த குழந்தை. அது என்ன பண்ணிச்சு, மேலே இருக்க அந்த செயின் இல்லை, இந்த செயின் ட்ரெயினை நிறுத்துகிற செயின், அதை பிடிச்சி இழுக்கணுங்குது. இழுக்கணுன்னொடனே இவர் இந்த ஏறினவர் என்ன பண்ணார், அந்த குழந்தையை சமாதானப்படுத்தணும்னப்பா அது இழுக்க முடியாதுடா, ரொம்ப வெயிட்டாக இருக்கும்டா, இழுக்க முடியாது இல்லைன்னு கத்திருந்துச்சு. சரி இந்த குழந்தைக்கு காட்டணுமேட்டு இவர் எழுந்திரிச்சு மேலே நின்று அந்த செயினை இழுக்கிற மாதிரி அப்படி பாவலா பண்ணார். இது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக பாவலா பண்ணார். இந்த சிங்கம் சும்மா இருக்கக்கூடாது, இதை கூட ஒன்றால் இழுக்க முடியல அப்படின்னு மேலே ஏறி நின்று ஒரே இழுப்பு இழுத்தோம். வண்டி நின்று போச்சு. அங்கேருந்து நேராக அந்த டிடி வந்தார். யார் வண்டியை நிறுத்தது, எல்லாம் சிங்கம் காட்டினாங்க.
காட்டாமல் இருப்பாங்களா? 2000 ரூபா குடியான்னு கேட்டார். 2000 ரூபா கொட்டினார் அந்த சிங்க. போனதுக்கப்புறம் நம்மால் சொன்னார், கோதுமை சாப்பிட்றதோட கொஞ்சம் அரிசியும் சாப்பிடணும், அப்போ தான் அறிவு வளருன்னார் அவர். என்ன அவன் கோதுமை சாப்பிட்டோம் உடம்பு வளரட்டும்னா, இவர் சொன்னார் கொஞ்சம் அரிசியும் சாப்பிடு அறிவு வளரும்னு. இதுதான் ரெண்டுக்கும். பிராணன் உடல் வலிமை, யோகம் அறிவு வலிமை. நம்முடைய அறிவு இருக்கிறதே, ஒன்றை சிந்திக்கிறோம்னு சொன்னால் அதுலேருந்து டிஸ்பர்ஸ் ஆகாமல் இந்த கான்சன்ட்ரேஷன் சொல்கிறோம் இல்லையா, ஒன்றை சிந்திப்போன்னு ஆரம்பித்தோம்னா அதையே முழுமையாக சிந்தித்தல், அதிலேயே ஆழ்ந்து சிந்தித்தல். யோகம் செஞ்சவங்க தான் நிறைய விஞ்ஞான கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அவங்களுக்கு அது யோகம்னு தெரியாது, ஆனால் அவங்க செஞ்சது யோகம்தான். இந்த யோகத்தில் இருந்து தான் பல்வேறு கண்டுபிடிப்புகளை அவர் செய்கிறாருன்னு சொன்னார். எதிலே ஆழ்ந்து இருக்கிறார்களோ அதிலேயே தோய்ந்து இருப்பது, வேற எதுவும் தெரியறதில்லை. பரமே பார்த்திருப்பார் பதார்த்தங்கள் பாரார். அவர் உலகத்தில் இருக்க பொருள்களை பார்க்க மாட்டார்கள், உலகத்தில் இருக்க பொருளில் எல்லாம் இருக்கக்கூடிய பரத்தைத்தான் பார்ப்பார்கள். எனவே அப்படி இந்த அறிவாற்றலை எழுப்புகின்ற, அறிவை விளங்கச் செய்கின்ற அந்த சக்தி உள்ளுக்குள்ளே நமக்கு இருக்கிறது. அந்த சக்தியை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று திருமூலர் நமக்கு அதை தெரிவிக்கின்றார். யோகம் என்பது வேறு ஒன்றும் இல்லை. இந்த அறிவு பெருகுகிற பொழுது, அறிவு தெளிவாகிற பொழுது உணரப்படுவது தான் சிவம். உடம்பு வலிமையாக இருக்கிற பொழுது உணரப்படுவது தத்துவங்கள், பஞ்சபூதங்கள், இவையெல்லாம் உணரப்படும். ஆனால் அறிவு தெளிவாகவும் பலமாக, அறிவு பலமாக இருக்கிற பொழுது தெரியுது தான் சிவத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அறிவு தெளிவு இல்லாமல், அறிவு வீக்காக இருக்கிறவர்கள், அறிவு தெளிவில்லாமல் இருக்கிறவர்கள், ரொம்ப பலவீனமாக அறிவை உடையவர்கள். பலவீனமான அறிவுடையவர்கள்னா என்ன அர்த்தம்? பலவீனமான அறிவுடையவர்கள் நல்லா ஆள் பார்க்கறது ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க, ஆள் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க, ஆனால் ரொம்ப டெண்டர் விஸ்டம், கொஞ்சம் ரொம்ப டெண்டராக இருக்கும் உங்களுக்கு. அதாவது ரொம்ப ஈஸியாக அவங்கள அட்ராக்ட் பண்ணிடலாம். போயிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒரு செயலுக்காக போயிட்டு இருப்பாங்க, டக்குன்னு பக்கத்தில் ஏதாவது ஒரு அட்ராக்ஷன் வந்து அதுக்கு போயிடுவாங்க, முடிஞ்சு போச்சு இல்லையா? உதாரணத்துக்காக சொல்ற, தப்பாக நினச்சிக்காதீங்க. சபைக்கு வரணும்னு தான் வந்துட்டு இருக்கிறாங்க, அருள்மிகு கமலநாயர் சத்குரு சங்கத்துக்கு வரணும்னு வந்துகிட்டே தான். நடுவில் பார்த்தா நாதமுனி தியேட்டர் கிராஸ் ஆயிடுச்சு. இன்று இப்படம் கடைசியில் ஏதோ ஒட்டி இருந்தது, சரி அது அப்புறம் பார்த்துக்கலாம், இப்படி உள்ள போந்துச்சு. இப்போ வருகிறவர்களெல்லாம் அப்படி வருவாங்களா? உறுதியோடு வருவாங்க. எதுக்கு வந்தோமோ அதுக்கு நேராக வந்துடணும் இல்லையா? எதுக்கு வர, எங்கே போகிறோம் என்னன்னே தெரியாமல். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சம்பளத்தை வாங்கினவனு 31ஆம் தேதி நேராக வீட்டுக்கு வரணும்னு நினச்சி தான் வருவாங்க. பாருங்க, உங்களுக்கே தெளிவாக தெரியுது. அறிவு அவர்களுக்கெல்லாம் பலமுடையதாக இல்லை, பலவீனமாக இருக்கு இல்லையா? ஏன் பலவீனமாக இருக்கு அந்த அறிவு? ஏன் அதில் ஸ்திரத்தன்மை இல்லை? ஏன் அதில் உறுதி இல்லை? அதை இப்படி சொல்லுவாங்க, மனதில் உறுதி வேண்டும். மனதில் இல்லை, அறிவில் தெளிவான உறுதி வேண்டும். அந்த உறுதி எங்கிருந்து கிடைக்கிறது என்று சொன்னால் இந்த மாதிரியான யோகத்தில் கிடைக்கிறது என்று சொல்லுகிறார். அதுக்குத்தான் இந்த இது செய்யப்படுகிறது என்று சொல்லுகிறார். இந்த உடம்பு அழியாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உடம்பு அழியாமல் இருக்க வேண்டும் என்றால் அறிவு அழியாமல் இருக்க வேண்டும். அதுதான் பொருள். உடம்பு அழியாமல் இருக்கணும்னா இந்த உடம்பு நல்லா பத்திரமா அழியாமல் இருக்கிறது இல்லை. இந்த உடம்பை சார்ந்த மற்ற தத்துவங்கள், முக்கியமான தத்துவம் மனம், புத்தி, அகங்காரம் என்று சொல்லக்கூடிய தத்துவங்கள், மேலே இருக்கக்கூடிய சித்தம் என்று சொல்லக்கூடிய தத்துவம், அதுக்கு மேலே இந்த உயிருக்கு இயல்பாக இருக்கக்கூடிய அறிவு. இந்த அறிவு அது இதை கொண்டுதான் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு இருக்கிறது. இந்த உடம்பு இல்லைன்னா அதால் ஒன்றுமே தெரிந்து கொள்ள முடியாது. எனவே அதை போற்றுவதற்குரிய அந்த நிலையை, இந்த உடம்பை போற்றுவதற்குரிய நிலையாகவும், அந்த உடம்பை போற்றுவதனாலே பிராணனை போற்றுவதும், பிராணனை போற்றுவதனாலே உள்ளே நமக்கு இன்ஹெரண்ட்னு சொல்லுவார்கள், உடம்பிற்குள்ளேயே இறைவனாலே தரப்பட்டிருக்கக்கூடிய இன்ஹெரண்ட் இறைவனால் தரப்பட்டிருக்கக்கூடிய சக்தி, அந்த குண்டலினி என்று சொல்லக்கூடிய சக்தி. அந்த சக்தியினாலே இந்த உடம்பை நாம் பேரானந்தத்திற்கு செல்லக்கூடிய அறிவை தெளிவுபடுத்துகிற நிலையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அதனாலதான் இந்த
யோகம் செய்கிறவர்கள் நாதத்தினுடைய முடிவாக இருக்கக்கூடிய நாதத்திலே சென்று நிறைவு செய்வார்கள். நாதம் என்பது மந்திரம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு மந்திரம் இருக்கிறது. இந்த மந்திரங்கள் எல்லாம் நமக்கு வாய்விட்டு சொல்லுகிற மந்திரங்களாக இருக்கின்ற தூல மந்திரங்களாக இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு மட்டும் கேட்கக்கூடிய மந்திரங்களாக அவை கணித்தலாக இருக்கக்கூடிய மந்திரங்கள், பிறகு மனதிற்குள்ளேயே செபிக்கக்கூடிய மந்திரமாக மானத மந்திரங்களாக இருக்கும். அதைத்தான் மானதம், மந்தம், உரை என்றெல்லாம் அதை பிரிப்பார்கள். உரை, மந்தம், மானதம். உரைனா மற்றவர்கள் காதுக்கு கேட்குற மாதிரி, மந்தம் என்றால் தன்னுடைய காதுக்கு மட்டும் கேட்குற மாதிரி, மானதம் என்று சொன்னால் தன்னுடைய காது கூட கேட்காதபடிக்கு உள்ளேயே சொல்லுவது. இப்படி மந்திரங்களை இப்படி சொல்லுகின்ற அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இந்த உடம்பிலே இந்த பிராணாயாமத்திற்குரிய மந்திரமாக அல்லது குண்டலினி யோகத்திற்குரிய மந்திரமாக சொல்லப்படுகிற மந்திரத்தை தான் அடுத்த அந்த பாடலில் சொல்லுகிறார். திறம் திறம் விந்து திகழும் அகாரம் உரை நினைப்பது நினைந்து ஓதுவது சகாரம். எப்படி? உரப்பெற நினைந்து ஓதுவது சகாரம். மறிப்பது மந்திரம், மன்னியது நாதம். அறப்பெற யோகியர் அறமாமே. அறப்பெறல் யோகியருக்கு அறமாமே என்று சொல்லுகிறார். எனவே நாதத்தை கடக்கிற அந்த நிலை, மந்திரங்கள் எல்லாம் செபித்து கொண்டே வந்து மந்திரங்களை ஒலி இல்லாமல் ஒலிக்கக்கூடிய நிலைக்கு வருவது. திறம் திறம்னாரு. திறம் திறம் என்று சொல்லுவது விந்து என்று சொல்லுகிற அந்த சொல்லுக்கு முன்னால் வந்திருக்கிற திறம் திறம் என்பது மகாரத்தை குறிக்கும். பிரணவம் என்று சொல்லக்கூடிய இந்த பிரணவத்தினுடைய கூறுகளாக விளங்கக்கூடியது அகரம், உகரம், மகரம். இவை அகர உகரம் மகரம் என்று சொல்லுகின்றவை எல்லாம் இந்த தத்துவ பொருள்களில் தோற்றம், நிலைத்தல், கெடுதல் என்று சொல்லக்கூடிய மூன்றையும் செய்வது. தோற்றுவிப்பது அகரம், நிலைத்திருப்பது உகரம், பிறகு ஒடுக்குவது மகரம். அகர உகர மகரம். வியஷ்டியா பிரிக்கிற பொழுது, சமஷ்டியாக இருக்கும்போது ஓடு இருக்கும். அது வியஷ்டியா பிரிக்கிற பொழுது அகர உகர மகரமாக அது பிரியும். அது 3ஆ பிரியும், 5ஆ பிரியும், 7ஆ பிரியும், 9ஆ பிரியும், 12ஆ பிரியும், 16ஆ பிரியும். நம்ம பார்த்தோம் சோடச கலா பிராசாதம் பார்த்தோம், துவாதச கலா பிராசாதம். இந்த பிரசாதம் என்று சொல்லக்கூடியவை கலையின் கூறுகளாக விளங்கக்கூடிய துவாதச பிராசாதம். அப்படி 12, 16ஆக பிரிகிறது. ஒரே பிரணவம் தான். நாம் அதை எப்படி பிரித்து கொள்கிறோமோ அதை அனலைஸ் பண்ணுறது அந்த மாதிரி அதை பிரித்து கொள்கிறோம். ஒரே கை தானே. கையினா இங்கே ஆரம்பிச்சு இது வரைக்கும் கை தான். ஆனால் கையை பிரிக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, இது உள்ளங்கை, இது புறங்கை, இது முழங்கை, இது புஜம், இது தோள். பிரிஞ்சிருச்சு இல்லைங்களா? 2ஆ பிரிக்கலாம், முன்கை பின்கைன்னு பிரிச்சுக்கலாம். 1ஆ சொல்றதுனாலும் கையின்னு சொல்லிவிடலாம். 5ஆ பிரிக்கலாம், 7ஆ பிரிக்கலாம். இன்னும் விரல் ஒவ்வொன்றா எடுத்து விரல், உள்ளங்கை, பின்கை இப்படி பிரிக்கலாம். அது போலத்தான் இந்த பிரணவத்தையும். பிரணவம் தொகுத்து சொல்லுகிற பொழுது, சமஷ்டியாக சொல்லுகிற பொழுது அது ஒன்று தான், ஒரே. அதுவும் ஒலி இல்லாத நிலை. அது பிரிக்கிற பொழுது, அதை வியஷ்டியாக பிரிக்கிற பொழுது 5ஆகவோ 7ஆகவோ 3ஆகவோ பிரிக்கலாம். அப்படி பிரிக்கிற அந்த நிலையில தான் இந்த அகரம், உகரம், மகரம். இந்த மகரத்தை அகரமும் உகரமும் அதிகமாக இருக்கும், மகரம் கம்மியாக இருக்கும். அதான் திறம் திறம்னாரு மகரத்தை. விந்துன்னா புள்ளி, மகரத்துக்கு புள்ளி. நாதத்தை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிற பொழுது வைக்கின்ற எழுத்து தான் மகரம். ஒரு ஒலி இப்போ வந்துகிட்டே இருக்கு, இந்த ஒலியை நிறுத்துறதுக்கு உரிய மந்திரம் இம். ஓ போயிட்டே இருக்கும் அது. ஆனால் முடிக்கணும்னு நினைக்கிற பொழுது முடிஞ்சிச்சு, அத்தோட அவ்வளோதான். அப்போ அதைத்தான் சொல்றார். திறம் திறம் விந்து, விந்துன புள்ளி, திறம் திறம் விந்து திகழும் அகாரம்.
உரப்பெற நினைந்து எழுவது சகாரம். இந்த உரப்பெற நினைந்து எழுவதுன்னு இருக்குல்ல, அதை முதல்ல போட்டுக்கணும். உரப்பெற நினைந்து எழுவது எதுன்னு கேட்டா இந்த விந்து, இந்த மகாரத்தோடு இருக்கக்கூடிய விந்து, அது திறம் திறம். உரப்பெற நினைந்து எழுவது திறம் திறம் விந்து, அல்லது உரப்பெற நினைந்து ஓதுவது திறம் திறம் விந்து, எழுவது அகாரம். ஒன்றும் சொல்லிங்க, இவ்வளோ விளக்கமாக சொல்கிறாரு. என்னன்னு கேட்டால், ஆனாவுக்கு பக்கத்தில் மானா போட்டு புள்ளி வைக்கணுமா, அது பேர் என்ன, அம், அவ்வளோதான். இந்த அம்முன்னு சொல்கிறதுக்கு சொல்கிறார். அகாரம், இந்த அகாரத்தில் ஆனா இருக்கு இல்லையா அகாரம், இதுக்கு பக்கத்தில் திறம் திறம், திறம் திறம்னா மகாரம், விந்து, அதுக்கு ஒரு புள்ளி, மானாவுக்கு மேலே ஒரு புள்ளி, புள்ளி வச்சா அம். இந்த அம்முன்னு சொல்லுகிற ஒரு மந்திரம். சரி, அதோட நினைச்சா இல்லை, சகாரம், அதோட சானாவும் சேர்த்துக்க, அம்ச. இந்த அம்ச என்று சொல்லுவது தான் இந்த பிராணாயாமத்திற்கு மந்திரமாக விளங்குகிறது, அடிப்படை மந்திரமாக விளங்குகிறது. வடமொழியில் ஹா சேர்த்துக்குவாங்க, அதனால அம்சங்கிறது ஹம்சன்னு ஆகும். ஹம்ச மந்திரத்தை தான் அன்னபக்ஷி மாதிரி காட்டியிருப்பார்கள், ஹம்சம்னு. அதான் உண்மையிலே அது என்னன்னு கேட்டால் அம் ச. சில சமயம் என்ன பண்ணுவாங்க, சாவுக்கு பக்கத்தில் ஒரு இன்னொரு இம் கூட போட்டு அம்சம் அப்படின்னு வச்சிருவாங்க. இந்த அம்ச என்று சொல்லக்கூடிய மந்திரம் தான் இதற்கு அடிப்படை மந்திரமாக விளங்குகிறது. அதுதான் அசபா மந்திரம் என்று சொல்லப்படுவது. அசபா மந்திரம் என்றால் மந்திரமாக சொல்லப்படாமல் இயல்பாகவே வருகின்ற ஒலி, மந்திரமாக சொல்லாமல். அது எப்பொழுது வருகிறது என்று சொன்னால், மூச்சு காற்றை உள்ளே இழுக்கிற பொழுது அம், வெளியே விடுகிற பொழுது ச. ஸோ அம்ச என்று சொல்லக்கூடியது, அம்ச என்று சொல்லுவது காற்றை உள்ளே இழுத்து வெளியே விடுவதற்குரிய மந்திரம். இந்த அம்ச என்ற மந்திரத்தை சொல்லுகிற பொழுது என்ன கால அளவிலே உள்ளே இழுக்க வேண்டுமோ அந்த கால அளவுக்கும், என்ன கால அளவிலே வெளியே விட வேண்டுமோ அந்த கால அளவுக்கும் விடுவது அம்ச மந்திரம். இந்த அசபா மந்திரம் உச்சரிக்கப்படாத மந்திரம். உச்சரிக்கப்படாத மந்திரம் அசபா மந்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த மந்திரமானது தான் அடிப்படை மந்திரமாக, இது இயல்பாகவே வருகின்ற மந்திரம். முதலாக இயல்பாக வந்த மந்திரம். நாம் இயல்பாக மூச்சு காற்றை உள்ளே இழுத்து வெளியே விடுகிற பொழுது வருகின்ற அடிப்படை ஒலி, அது காதில் கேட்கப்பட முடியாத ஒலியாக இருப்பதனாலே அது செபிக்கப்படாத மந்திரமாக அசபா மந்திரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த அசபா மந்திரத்தை நமக்கு காட்டுறதுக்கு தான் திருவாரூரில் நம்ம சாமி உட்கார்ந்து ஆடுறாருல, திருவாரூர் தியாகேசர், அந்த நடனத்துக்கு பேர் என்ன, அசபா நடனம் தான் பேர். அவரு அங்க தில்லையில் ஆடுறாரு, அதுக்கு பேர் சபா நடனம்னு பேரு. அவரு சபாநாயகர். அது சத்தம் வரும், அது டப்பு டப்பு லப்பு டப்புன்னு சத்தம் வந்துட்டு இருக்கும். இங்க இது ஒரு சத்தம். இவர் அசபாநாயகர், இவரு காத்து உள்ள போயிட்டு வந்துட்டு இருக்காரு. இவரு சபாநாயகர். இந்த பக்கம் சபாநாயகர், இந்த பக்கம் அசபாநாயகர். மூச்சு காற்று உள்ளே போய் வருவது அசபா நடனம், இதயம் துடித்துக் கொண்டிருப்பது சபா நடனம். இந்த மூச்சு காற்று உள்ளே போயிட்டு வருகிற அந்த ஒலியினுடைய இதில் தான் ஒரு ஆட்டம் வரும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இதயம் அப்படி, இந்த மார்பு மேலே இப்படி மேலே ஏறி கீழே இறங்கும், மூச்சு உள்ளே போயிட்டு வருதான். சில பேர் தூங்கும்போது உயிரோடு இருக்கானான்னு பார்க்கறதுக்கு மார்பு மேலே கீழே போயிட்டு வருதா பார்க்கணும். மூச்சு சத்தம் கூட வராது, சத்தமே கேட்காது, மூச்சு வருதான். அந்த பாடியில் அந்த அந்த மார்பகம் அப்படி மேலே போயிட்டு கீழே வருதா இல்லையா, அது பார்க்குறோம்ல. அது கூட வராமல் தூங்குறவன்னு உண்டு. அது பொண மாதிரி கிடக்கிறான்னு, அவ்வளோ மெல்லிசா அது போயிடும். அந்த மார்பகம் மேலே கீழும் மேலும் கீழுமாக மூச்சு காற்று உள்ளே போய் வெளியே வருகிற அந்த பாவனையை காட்டுவதற்காக அசைவது போலத்தான் அங்கே ஊஞ்சல்ல அசபாநாயகராக இருக்கக்கூடிய தியாகேசர் அப்படி ஊஞ்சல்ல இப்படி அப்படியுமா போயிட்டு வருவார். அந்த இப்படி அப்படியுமா போயிட்டு வர்றது எதுன்னா, அவர் அசபா நடனம் ஆடிட்டு இருக்காருன்னு அர்த்தம்.
அங்கே என்னென்னா உண்மையிலேயே இன்னும் பொருள் என்னென்னா அந்த இடம் அது எப்படி குறிப்பிடுவார்கள்னா அது திருமாலினுடைய மார்பகம் இருக்கிற இடம். ஸோ திருமால் தான் அப்படி மூச்சு காற்றை உள்ளே வாங்கி இழுக்கிற யோகநித்திரை புரிகிறார். அவர் பண்ணுகிற பிராணாயாமம் அதில் தான் நம்ம சுவாமி அப்படி ஆடுவதா. ஏன்னா அவருடைய மூலமூர்த்தம் தியாகேஸ்வர் தான். யாருக்கு? திருமாலுக்கு. அவரை தான் யோக மூர்த்தியாக கொண்டு பாவிக்கிறார், யோக மூர்த்தியாக செய்கிறார். இப்படி அது மேலும் கீழுமாக போய் வருகிறது தான் அங்கே அசபா நடனம்னு காட்டுவாங்க. நம்ம அதை நம்மளே அந்த ஊஞ்சல் அப்படி ஆட்டி காட்டுவார்கள். அங்கே அவர் ஆடிக்கொண்டிருப்பது அசபா நடனம். எனவே இதய துடிப்பினாலே இரத்த சுத்திகரிப்பு, ரத்தம் உடல் முழுவதும் பரவுகிற நிலை, பிராணன்னாலே இரத்த சுத்திகரிப்பு, இரண்டுமே தான் நிகழ்கிறது சயின்டிஃபிக்காக நமக்கு உடம்புல. ஆனால் இரண்டையும் நாம் இரண்டு விதமான நிலைகளாக காட்டுகிறோம். இந்த உள்ளுக்குள்ளே காற்று இப்படி போகிற பொழுது அம்னு போகுது, சான் வெளியே வருகிறது. இதை மந்திரம் சொல்வது போல அல்லாமல் காற்றை ஒழுங்காக உள்ளே எடுத்து வெளியே விடுகிற பொழுது சொல்லப்படுகிற மந்திரம் அம்ச. அம்ச அம்ச அம்ச. அதுதான் இந்த அன்னத்தின் மேலேறி ஆடும் மயில், அது பிரணவம். அன்னங்கிறது ஹம்ச மந்திரம். அன்னத்தின் மேலே திருவாசகத்தில் வரும் ஒரு இடத்துல, நம்முடைய பொண்ணு செல்ல வரும் நின்றுகிறேன். அன்னத்தின் மேலேறி ஆடும் மயில்னாரு, அன்னத்து மேலே ஆடும் மயில்னாரு. அது என்ன அப்படின்னு கேட்டால், அன்னத்தின் மேலே என்ன ஆடும் மயில் அப்படின்னு கேட்டால், அன்னம் என்பது அங்கே குறிக்கப்படுகின்ற அசபா மந்திரம், அதன் மேலே ஆடுகிற மயில் பிரணவம். அதை அங்கே நம்முடைய திருவாசகத்தில் ரொம்ப உட்குறிப்பாக சுவாமி சொல்லியிருப்பார் ஒரு இடத்துல. ஆக மரிப்பது மந்திரம், இந்த அம்ச என்று சொல்லக்கூடிய இயல்பாக ஒலிக்கக்கூடிய அசபா மந்திரத்தை சொல்லுகிற பொழுது, உடம்பினுள்ளே அசபா மந்திரத்தை உச்சரிக்கிற பொழுது உடம்பினுள்ளே மூச்சு காற்றானது உள்ளே போய் வெளியே வருகிற ஒரு செயல் வெளியே நமக்கு தெரிந்தாலும் கூட இதுவே பிராணாயாமத்திற்குரிய மந்திரமாக விளங்கி கொண்டிருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். அது சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், இந்த அம் ச அப்படின்னு சொல்லுகிற பொழுது இந்த சாணாவத்துக்கு முன்னால் போடலாம். சாணாவத்துக்கு முன்னால் போட்டால் ச அம்ம அகம்னு பிரிப்பார்கள். சா முன்னால் வருகிற பொழுது அதுக்கு ஓ சேர்ந்துரும், அது சோகம் என்று வரும். அது என்னது? சோகம். இந்த சோகம் என்று சொல்லுவது இப்போ நம்ம சொல்லுகிற சோகம் இல்லது. அது என்ன காமெடி பிக்சரா சோக பிக்சரான்னு கேட்பாங்க இல்லையா? அப்படி இல்லை. அது ட்ராஜடின்னு அர்த்தம் இல்லை. சோகம்னா இந்த ச அகம் அது சோகம்னு புணரும் வடமொழியில். சோகம் என்றால் என்ன பொருள்னா அது நான் அப்படின்னு அர்த்தம். அது நான் என்பது பொருள். அதுக்கு இந்த மந்திரத்திலிருந்து உருவான மந்திரம் தான் அந்த மந்திரம். அது மகா வாக்கியமாக இருக்கக்கூடிய தத்துவமசி என்று சொல்லக்கூடிய மகா வாக்கியமாக இருக்கக்கூடியதும் சோகம் அது நான். அதைத்தான் நம்முடைய சமயத்தில் சிவோகம் பாவனை என்று சொன்னார். அது நான் என்பதை விட அவன் நான் என்பதை காட்டிலும் சிவம் நானாகிறேன் என்று சொல்லுவது. அப்போ முதல்ல துவக்கத்தில் அம்ச மந்திரமாக துவங்கி அது சோகம் பாவனையாக மாறணும். அம்ச மந்திரம் உச்சரிக்க உச்சரிக்க பாச நீக்கம், சோகம் பாவனை வர வர வீடு பேரு கிடைக்கும், சிவப்பேரு கிட்டும். வீடு என்பது பாச நீக்கம், பேரு என்பது சிவப்பேரு. அப்போ இந்த சோகம் பாவனை என்று சொல்லக்கூடிய அந்த நிலை இருக்கிறதே, அது நானாக ஆகிறேன் என்று அந்த நிலை வருவதே உங்களுக்கு சோகம் பாவனை என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரம். இது என்னது? இது அசோகம் பாவனை என்று சொன்னால் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட என்று சொல்லுகிறார் அல்லவா? அந்த சிவத்தோடு பொருந்துகிற நிலை, அந்த பொருந்துகிற நிலை வருகிற பொழுதுதான் நம்மளை துன்பம் பாதிக்காது. நாம் தனியாக இருக்கிற வரைக்கும் நமக்கு துன்பம் பாதிக்கும். நாம் சிவத்தோடு சேர்ந்து சிவோகம் பாவனையில் சிவமாக பாவித்து சிவத்தோடு சேர்ந்து இருக்கிற பொழுது ஆன்மபலம்
நம்மை துன்புறுத்தாது. நம்முடைய அறிவு தெளிவாக இருக்கும். அறிவு தெளிவாக இருக்கிற பொழுது நாம் ஆனந்தம் பெறுவதற்கு வாய்ப்பு. இதை சொல்லுகிறார். திறம் திறம் உறப்பெற நினைந்து ஓதுவது சகாரம். ஸோ முதல்ல அகாரம் சொன்னார், அப்புறம் சகாரம் சொன்னார். மரிப்பது மந்திரம், மன்னிய நாதம், அறப்பெறல் யோகியர்க்கு அறமாமே என்று சொல்லுகிறார். யோகியர்களுக்கு இந்த தெளிவை பெறுவது, நாதத்தை கடந்து, அதாவது யோகத்தில் இருக்கிறவர்கள் வாய்விட்டு மந்திரம் சொல்ல மாட்டார்கள். இப்போ நாம் சொல்லுவோம் நமச்சிவாய என்று சொல்லுவோம், இல்லை சிவாய நம கூட நாம் சொல்லுவோம். ஆனால் யோகியர் மந்திரம் சொல்லுகிறார்களான்னா சொல்லுகிறார்கள். அவர் சொல்லுவது அசமா மந்திரம். மந்திரமே ஒலிகள் கூடிக்கொண்டு, ஒலி அதிகமான நிலையில் இருந்து ஒலி மந்தமாகி மானதமாக ஆகிவிட வேண்டும். மந்திரங்களை வாய்விட்டு சொல்லுகிற மந்திரமும் உண்டு, மானதமாக சொல்லுகிற மந்திரமும் உண்டு, இல்லையா? சிவை சிவை என்பது மானதமாக சொல்லுகிற மந்திரம். சிவாய நம அது மந்தமாக சொல்லுவது. நமசிவாய அது உரையாக சொல்லுவது, வாய்விட்டு சொல்லுவது. நமச்சிவாயன்னு யார் வேணும் சொல்லலாம். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, எப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு உய்ப்பது நாதன் நாமம் வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. அது நாமம்ங்கிறார் அவரே, அது நாமமாக விளங்குகிறது. நமச்சிவாய என்று சொல்லுகிற பொழுது நகாரம் முன்னால் நிற்கும். அந்த சக்தி அதுதான் செலுத்துது நம்மளை, திரோதானம். அது சக்தியினுடைய இரு கூறுகள், ஒன்று திரோபமும், இன்னொன்று திருவருள். சொல்லியிருக்கேன் நான் அடிக்கடி உங்களுக்கு. ஆனால் எது முனைஞ்சு நிற்கும்? இப்போ திரோபவம் தான் முனைஞ்சு நிற்கும். பாலோட இயல்பு என்ன? பாலோட இயல்பு, பாலுக்கு என்ன இயல்பு? சாப்பிட்டா எப்படி இருக்கணும்? அது இனிப்பாக இருக்கணும் இல்லையா? சுவையாக இருக்கணுமா இல்லையா? பையன் சொல்கிறான், உங்களுக்கு சந்தேகமாக இருக்கு, பால் எப்படி இருக்குன்னு கேட்டால் என்னவாது வேறு ஏதாவது நம்ம ஏதாவது சொல்லி ஏதாவது சிக்கலாகி போகுது, அவரே சொல்லட்டும் அப்படின்னு. ஆனால் என் பையன் தெளிவாக சொல்கிறான். அந்த பையன் இனிப்பாக இருக்குமுங்க ஐயா அப்படிங்கிறான். அதுவும் கரெக்டு தான். சரி, இனிப்பாக இருக்கும். ஆனால் கசக்குதே சில பேருக்கு. பால் வாயில் ஊற்றுனா, காய்ச்சலாக இருக்கிறான், அவனுக்கு வாயில் ஊற்றினோன்னு கசக்குது, பால் கசக்குது, மருந்தாக கூட சாப்பிட முடியல. பால் இயல்பு அதுக்கு இனிப்பு தான், ஏன் இப்போ கசக்குது அப்படின்னு கேட்டால் நோயை நீக்கிறதுக்காக அது மருந்தாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதனால் அது கசக்குது, தன்னுடைய இயல்புக்கு மாறாக கசக்கிறது. அதுபோல தான் ஈஸ்வரனுடைய திருவருள் இருக்க, அதனுடைய இயல்பு ஆனந்தம் தரது தான். ஆனால் அதுவே நகாரமாக இருக்குது. அது உலகப் பொருளையெல்லாம் காட்டுது. இதை பாரு, அதை பாரு, அதை பாரு, இதை பாரு, இதை பாருன்னு எல்லாத்தையும் காட்டுறது அதுதான், நகாரம்தான். இயல்பாக இருக்க வேண்டியது. ஆனால் நோய் நீங்கிய பிறகு அதே பால் இனிக்கிறது. ஒரே பால் தான், முதல்ல கசந்தது அப்புறம் இனிக்குது. அதுபோல் ஒரே சக்தி தான், முதல்ல நகாரமாக இருந்தது, அப்புறமா அதுவே வகாரமாக உணரப்படுகிறது. இந்த வகாரமும் நகாரமும் அதிலேயே தான் இருக்குது, சக்தி அங்கேயே தான் இருக்குது. நம சிவைய என்று சொல்லக்கூடிய மந்திரத்தில் நகாரம் முன்னின்று மகாரத்தினுடைய ஆளுகைக்கு உட்பட்டு இந்த யகாரத்திற்கு உலகம் முழுமையும் ரொம்ப இன்பமுடையதாகவும் ரொம்ப கவர்ச்சி உடையதாகவும் அது காட்டிக்கொண்டு இருக்கிறது. அதனால் இந்த ஆனந்தத்தை பெறுவதற்கு அது இந்த உலகப் பொருள்களில் தான் இன்பம் கிடைக்கும் போல இருக்கே என்று அதை பெற்றுக்கொண்டு இருக்கிறது. இங்கே சொல்லுகிறார், அதை வகாரம் என்று சொல்லக்கூடிய இந்த திருவருள் சக்தி இருக்கிறதே, அதுதான் சிவத்தை காட்டுமே தவிர வேறு எதுவும் காட்டாது. வகாரம்தான் காட்டும். எனவே யோகியர் மந்திரங்களை சொல்லுகிற பொழுது மானதமாக சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு அவர்கள் போய்விடுகிறார்கள். அசபா மந்திரம் என்று சொல்லக்கூடிய மந்திரம் அது ஓங்கார பிரணவ மந்திரம். எனவே பிராணாயாமத்திற்குரிய மந்திரமாக விளங்குவது அசபா மந்திரம் என்று சொல்லுகிறார். இப்போ இதெல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிறவர் இந்த உபாயங்கள் தான் இப்போ பேசுகிறார். காயசித்தி உபாயம்
இன்னும் இவ்வளோ பெரிய விஷயங்களை வச்சு தான் காயத்தை நாம் உபாயமாக விளங்குகிறதா காயத்தை நிலைப்படுத்துவதற்குன்னு கேட்டால் அவர் சொல்கிறார், இட் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் எலிமெண்ட்ரி. ரொம்ப அருமையாக சொல்லுகிறார். எங்கே எலிமெண்ட்ரியா எங்கே துவங்குதுன்னு சொன்னார். அண்டம் சுருங்க அதற்கோர் அழிவில்லைனார். அண்டம் சுருங்க அதற்கோர் அழிவில்லை. பிண்டம் சுருங்கினால் பிராணன் நிலை பெறும். உண்டு சுருங்கினால் உபாயம் பல உள. கண்டங்கருத்த கபாலியாராமே. இருக்குங்களா ஐயா பாட்டு? இருக்கு. ஒரு பாட்டு சொல்லியிருக்கார். அண்டம் சுருங்கில் அதற்கோர் அழிவில்லை, பிண்டம் சுருங்கில் பிராணன் நிலை பெறும். உண்டி சுருங்க உபாயம் பல உள. உண்டி சுருங்க உபாயம் பல உள. கண்டங்கருத்த கபாலியாமே. அண்டம்னா என்னன்னு எப்படி அர்த்தம் கண்டுபிடிக்கிறது? பிண்டம்னா என்ன அர்த்தம்? உடம்பு இல்லையா? பிண்டம்னா உடம்பு. இப்ப சாமி என்ன பண்ணாரு, இந்த பிண்டத்துக்கு இந்த உடம்புக்கு தலையில கோழி முட்டை மாதிரி தலைமை ஒன்று உட்கார்ந்துருக்கு. இது இந்த உடம்புல உடம்பு மேல கோழி முட்டை மாதிரி ஒன்று உட்கார்ந்துருக்கு. என்னது இது? உடம்பு மேல உட்கார்ந்துருக்க, சுத்துது வேற இப்படி அப்படிமா. என்னது இது? சிரசு, தலை. அது முட்டை மாதிரி இருக்கு இல்லையா? அண்டம்னா முட்டைன்னு அர்த்தம். அண்டம்னா என்ன அர்த்தம்? முட்டைன்னு அர்த்தம். அண்டம்னா முட்டைன்னு அர்த்தம். இவர் சொல்றாரு இங்க தலைன்னு அர்த்தம். அண்டம் சுருங்க அதற்கு ஒரு அழிவில்லை. தலை பெருத்திருக்க கூடாதான், தலை சுருக்கி இருக்கணுமா, கண்ணம் குழிஞ்சு இருக்கணுமா. கண்ணம் குழிஞ்சு மொசன்னு இருக்கக்கூடாது. அப்படியே அது இப்படி இருந்தால் அழிவில்லைன்னாரு. அதற்கோர் அழிவில்லை, உடம்பு அழிவில்லை. அண்டம் சுருங்க அதற்கோர் அழிவில்லை. உடம்பு வத்துனா ஒன்றும் பயம் இல்லைங்கிறார். யோகத்திற்கு பிராணன் பிராணாயாமத்திற்கும் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுவதே உடம்பு குறைவது தான். அதை குறிப்பிட்டு சொல்லுகிறார். எனவே உடம்பை பெருக்க விடாதீர்கள். உடம்பை பெருக்க விடாமல் அதை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைக்கின்றீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நன்மை விளையும். இதை எடுத்து சொல்லுகிறார். அதுக்கு சொல்லுகிறார், இந்த தலை ரொம்ப சுருங்கி போச்சுன்னா ஒன்றும் ஆகாது, பயப்படாத. அதெல்லாம் ஒன்றும் என்னவோ ஆயிடுமோன்னு நினச்சி பயப்படாத, ஒன்றும் ஆகாது. அண்டம் சுருங்கி அதற்கோர் அழிவு இல்லை அப்படின்னார். கண்ணமெல்லாம் வத்தி போய் கண்ணெல்லாம் கூட குழிஞ்சு போய் ரொம்ப ஏறு இருந்தால் கூட பயப்பட வேண்டாம், ஒன்றும் அழிவு வராது அப்படின்னு. சில சாமிங்களையெல்லாம் பார்க்கும்போது கண்ணெல்லாம் வத்தியா இருக்கு. ஆனால் நான் சொல்றது இவர் திருமூலத்தில் சொல்றதுன்னு சொல்றப்பா அவர் சொல்றாரு, என்ன உண்டி சுருங்க உபாயம் பல உளனர். நீ எந்த உபாயம் காயசித்தி உபாயத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுல ரொம்ப முக்கியமானது உண்டி சுருங்குதல்னர். உணவு சுருங்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். உண்டி சுருங்க உபாயம் பல உள. ஏன்? பிண்டம் சுருங்கினால் பிராணன் நிலை பெறும்னர். உடம்பானது, இது பிண்டம், இந்த உடம்பானது ரொம்ப சுருங்க ஆரம்பிச்சதுன்னா பிராணாயாமம் அப்படியே கை கட்டில் வந்து நிற்குமா. நினைச்சா காற்றை உள்ளே எடுத்து காய்ச்ச பிடிச்சி நிறுத்தி வைக்கலாம், அது வாய்ப்பா இருக்கும். அப்ப மெலிந்த தேகம் உடையவர்களுக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இது நிகழும் என்று சொல்லுகிறார். சரி, அந்த மெலிந்த தேகம் பெறுவதற்கு உண்டி சுருங்கணும். உண்டி சுருங்கினால் உபாயம் பல உள என்று சொல்லுகிறார். எத்தனை உபாயங்கள் நீ யோகத்திற்கு எடுத்துக்கொண்டாலும் சரி, அத்தனை உபாயங்களிலும் இந்த முதன்மையாக கருதப்பட வேண்டியது உண்டி சுருங்குதல்.
ஒரு பழமொழி உண்டு, உண்டி சுருங்குதல் பெண்டிற்கு அழகுன்னு. எவனோ ஒருத்தன் பெண்கள் மேலே இருக்கிற கடுப்பில் இப்படி ஒரு பழமொழி எழுதி வச்சுட்டு போயிட்டான். என்ன, உண்டி சுருங்குதல் பெண்டிற்கு மட்டும்தான் அழகா, ஆண்கள் எப்படி வேணால் பெருத்துக்கிட்டே போகலாமா? உண்டி சுருங்குதல் பெண்டிற்கு அழகு இல்லை, தப்பு. அது உண்டி சுருங்குதல் பண்டிக்கு அழகுன்னு அர்த்தம். பண்டினா வயிறுன்னு அர்த்தம். வயிறுக்கு என்ன அழகுனா உண்டி சுருங்குதல். உண்டி சுருங்குதல் பண்டிக்கு அழகுனா பார்த்தான் இவன். பேனா நம்மகிட்ட தான் இருக்கு, பேப்பரும் நம்மகிட்ட தான் இருக்கு, அதனால பெண்டிற்கு அழகு அப்படின்ட்டா. தப்பு, பழமொழி தப்பு. அந்த உண்டி என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறதே, அந்த உணவை சுருங்குதல் சொன்ன, நிறுத்துதல் இல்லை. எந்த காலத்தை முன்னிட்டு உணவை நிறுத்தக்கூடாது. உடம்புக்கு தேவையான உணவை நிறுத்தாமல் தர வேண்டும். அதை நிறுத்தக்கூடாது, ஆனால் பெருத்த உணவை தரக்கூடாது, சுருக்கமான உணவை தர வேண்டும். அப்ப இந்த அந்த ஒரு அறத்தை பேசுகிறார் சாமி. இங்க ரொம்ப மெனக்கட்டு எடுத்து பேசுகிறார். கண்டங்கருத்த கபாலியாராமே. சிவபெருமானுக்கு ஏன் அவர்கள் எப்படி அந்த மாதிரி உணவை சுருக்கி யோகத்தை பெருக்கி பிராணாயாமத்தை பெருக்கி இருக்கிறவர்கள் எப்படி ஆவார்கள்னாரு? அவர் சிவபெருமானாவே ஆகிவிடுவார்கள்னாரு, சிவமாகவே ஆகிவிடுவார்கள் என்று சொல்லுகிறார். கண்டங்கருத்த கபாலியாராமேன், கபாலியாராக ஆகிவிடுவார் அவர், அல்லது கபாலியாக ஆகிவிடுவார் என்று சொல்லுகிறார். நீங்கள் அதில் இன்னும் கொஞ்சம் நல்லா பாருங்கள். கண்டம் கருத்த கபாலியாமேனர். கண்டம் என்பது இந்த இடம் இல்லையா? இது கண்டம் கருத்தன்னா இங்கே அது நஞ்சு சாப்பிட்டு இங்கே கருத்து போச்சு. நஞ்சை சாப்பிட்டு அவர் கருத்த கண்டம். நீ வேணானதெல்லாம் சாப்பிட்டு கருத்துறாத எனக்கு கண்டத்தன்னார். இது வேண்டாததை நஞ்சை உண்ணக்கூடாது, நஞ்சை உண்ணாது. அதிகமான உணவு, தேவையில்லாத உணவு, தேவையில்லாத காலத்தில் உணவு, இதெல்லாம் நஞ்சு. இப்போ தேவையில்லாத காலம் எதுன்னு கேட்டால் 4 to 6 ஈவினிங். 4 to 6 ஈவினிங் தான் பிரதோஷ காலம்னு பேர். இதுக்கு இந்த பிரதோஷ காலங்கிறது என்னென்னா, நாம் என்ன உணவு சாப்பிட்டாலும் அது நஞ்சாக மாறும் உடம்புல. அதைத்தான் சிவபெருமான் நஞ்சு சாப்பிட்டார்னு காட்டி சொல்லி, இந்த நேரத்திலேயாவது நீ கொஞ்சம் விட்டு வையே அப்படின்ட்டு ஒரு இது சொல்லி வச்சாங்க. என்னுடைய சிறுபோதிலாம் என்னுடைய தாயார் சொல்லுவாங்க, பள்ளிக்கூடம் விட்டு 4:30-5 மணிக்கு வந்தால், 4:45 வந்தால் ஒன்றுமே தரமாட்டாங்க. சாப்பாடு போடுன்னா சாப்பாடே போட மாட்டாங்க. காஃபி வேணால் கொடுக்குறேன் சாப்பிடு, இல்லை பால் தரேன் சாப்பிடு. சாதம் 6 மணிக்கு மேலே தான். ஏன்னா பிரதோஷ காலம் சாப்பாடு கிடையாதுன்றவாங்க. நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. நான் இப்போ 13 வயசு 14 வயசு இருக்கும் எனக்கு. 13-14 வயசில் சொல்கிறேனே, அவங்க தயார் சொல்லுவாங்க பிரதோஷ காலம் சாப்பிட விடும். தினம் பிரதோஷம்னா மாதத்தில் 2 நாள் வருது, அந்த பிரதோஷம் சொல்ல. இந்த உணவு சாப்பிடக்கூடாத நேரம் இந்த நேரம் என்று சொல்லுகிறார். அதைத்தான் இங்கே காட்டியிருக்கார். எந்த காலத்தில் உண்ணக்கூடாதோ அந்த காலத்தில் உண்ணாத. ஒல்லை உண்ண இன்னொரு இடத்துல கூட சொல்றாரு, முதல் தந்திரத்தில் சொல்லியிருக்காரு, ஒல்லை உண்ணன் மீன், வேகமா சாப்பிடாத. பழம்பொருள் போற்றன் மீன்னாரு, பழசை எடுத்து வச்சு சாப்பிடாத. பழைய பொருளை சாப்பிடவே கூடாதுங்கிறார். பழைய பொருளை நேற்று வச்சது சாப்பிடக்கூடாது. சில வீடுகளில் சில குழம்பை வச்சுட்டு சுண்ட 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 வச்சு, அது சில வகையான குழம்பு வரை இருக்கும் போல இருக்கு, எனக்கு அது தெரியல. அந்த குழம்பை சுண்ட வச்சு சுண்ட வச்சு சுண்ட வச்சு அது பழசானா தான் அதுக்கு பெருமையே அதிகம்னு வேற. அதுக்கு அந்த குழம்பை சாப்பிட்டு நஞ்சு உண்ணுவது போல. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வீட்டில் ஒருத்தவங்க செஞ்சுருக்காங்க, அதுக்கு பேர் மண்டல குழம்புன்னே பேரா. 48 நாள் வச்சுக்கலாமா. இவங்களுக்காகவே தயாரிச்சிருக்கலாம் மேலை நாட்டவன் ஃப்ரிட்ஜுன்னு ஒன்று. என்ன, இந்த எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ளே வச்சிட வேண்டியது. 48 நாள் ஒரே குழம்பை வச்சு அவங்க கதி என்ன ஆகும்னு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். ஒரே குழம்பு 48 நாள் சாப்பிட்டான்னா அவன் சரி. ஒரே குழம்புன்றது ஒரு நாள் செஞ்ச குழம்பு மட்டுமல்ல, அது ஒரே டேஸ்ட்டு, ஒரே குழம்பு. அது உணவையே வெறுக்கிறதுக்கு ரொம்ப பெரிய உண்மையில தத்துவம் தான் அது. ஆக
இந்த உணவு விஷயத்திலேயே கூட சொல்லுகிறார், சுவாமி சொல்லுகிறார், உண்டி சுருங்குதல், உண்டி சுருங்குவார்க்கு உபாயம் பல உள என்று சொல்லுகிறார். கண்ணங்கருத்த கபாலியாமே என்று சொல்லுகிறார். கண்ணங்கருத்த கபாலியாமே என்று சொன்னால், யார் ஒருவர் உணவை கட்டுப்பாடு செய்து உணவை விருப்பம் வெறுப்பும் இல்லாமல் உணவை போற்றுகிற அளவிற்கு போற்றி அந்த உணவை சுருக்குகிறார்களோ அவர்கள் எப்படின்னார், கண்ணங்கருத்த கபாலி. என்னன்னா, அவங்க விஷம் சாப்பிட்டா கூட அவங்கள ஒன்றும் பண்ணாதான், நஞ்சு உண்டால் கூட அவர்களுக்கு அது அவ்வளோ தூரம் அவங்கள டக்குன்னு காப்பாற்றிடலாம். அந்த அளவுக்கு அந்த உடம்பு தரமாக இருக்கும். நாம் நினைக்கிறோம் நிறையா சாப்பிட்டா தான் உடம்பு வலிமையாக இருக்கும், பலமாக இருக்குன்னு நினைக்கிறோம். அந்த கருத்து தவறானது. நிறைய சாப்பிட வேண்டாம், சத்துள்ளது சாப்பிடணும், ரொம்ப நியூட்ரிஷியஸாக சாப்பிடணும். கொஞ்சமாக சாப்பிட்டாலும் கூட போதும், நிறைய சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே சொல்லுகிறார், ஒல்லை உண்ணன் மின் பழம்பொருள் போற்றன் மின் பார்த்திருந்து உண்மின் அவர் இவர் என்னன் மின், இதெல்லாம் சொல்லுகிறார். பார்த்திருந்து உண்மின் பலருக்கும் இடுமின் அவர் இவர் என்னன் மின் என்றெல்லாம் உணவு விஷயத்தில் நிறைய தெளிவான செய்திகளை சொல்லுகிறார். இங்கே யோகத்துக்கு வருகிற பொழுது கூட காயசித்தி உபாயத்தில் கூட அதை திரும்ப எடுத்து கையாளுகிறார். அந்த செய்தியை, உடம்பை நாம் நிலைபெறச் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீ காற்றை நிறுத்துவது மட்டுமல்ல, குண்டலினியை உடம்பு முழுவதும் பரவ வைப்பது மட்டுமல்ல, நீ நிச்சயமாக செய்ய வேண்டியது உணவு விஷயத்திலேயும் ரொம்ப கவனமாக இருத்தல் வேண்டும். அதிகமான உண்டியை சுருக்குதல் வேண்டும்னார், சுருக்குக என்று சொன்னார். அண்டம் சுருங்கில் அழிவொன்று அதற்கில்லைனர், பிண்டம் சுருங்கில் பிராணன் நிலை பெறும். உண்டி சுருங்கில் உபாயம் பல உள, கண்டம் கருத்த கபாலியாமே என்று சொல்கிறார் என்று சொல்லி இந்த அளவில் இன்றைய தினம் இந்த காயசித்தி உபாயத்தை நிறைவு செய்யும் முகமாக அடியேன் 5 முறை 5 எழுத்தை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று நான் திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓ நமச்சிவாய, ஓ நமசிவாய, ஓ நமசிவாய, ஓ நமசிவாய, ஓ நமசிவாய. திருச்சிற்றம்பலம். இந்த அற்புதமான ஞான வேள்வியிலே பங்கு கொள்கிறவங்கள் அத்தனை பேருக்கும் அறிவு தெளிவும் ஆனந்தமும் வாழ்விலே விளையும். திருமூலருடைய குருவர்களும் ஆடல் வல்லானுடைய திருவருளும் உங்களுக்கு நிறைந்து விளங்குவதாக என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம்.